Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இன்றைய தேவ செய்தியில் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஒரு வழியை தேவன் இன்றைக்கு நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அவை சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்பதே. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறதை இந்த வசனத்திலே நான் வாசிக்க முடியும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறதான இந்த வசனத்தின் மூலமாக தேவனால் தம் ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களோடு கூட இந்த புதிய மாதத்தில் தேவ வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு வைத்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்தின் ஆசீர்வாதம், பூரண ஆசீர்வாதங்களை தனதாக்கி நீங்கள் மகிழும்படியாக வேண்டுகிறேன். நான் வசனத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் சிந்தனையிலே, எண்ணங்களிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது இந்த வசனத்தினுடைய அடிப்படையினுடைய விளக்கங்கள் உங்களுக்கு நன்றாய் புரியும். நாம் வாழ்கின்ற காலம் இது கடைசி காலம். இந்த காலத்தில் அநேக சோதனைகள் மூலமாக நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களில் தேவ ஜனங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்களும் தொல்லைகளும் பலவிதமான இன்னல்களும் போராட்டங்களும் உலகம் முழுவதிலும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் என்று சொன்னாலே அவளுக்கு இடர்பாடுகளையும் அவள் ஆராதிக்க முடியாதபடிக்கு பல இடைஞ்சல்களையும் பல உபத்திரவங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் இந்த வசனத்தை குறித்து தேவனுடைய வசனம் இவ்விதமாக கூறுகிறது. நீங்கள் மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு இந்த வசனத்தில் சோதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அவர் சொல்லாமல், அப்படி ஒருவேளை சோதனை உங்களுக்கு வந்துவிடும் என்றால் தேவன் அந்த சோதனையை நம்முடைய நன்மைக்காக மாற்றி தருவார் என்று பொருள்பட சொல்லுகிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாம் சோதனையை தேடி செல்லக்கூடாது. சோதனை வந்துவிட்டால் தேவன் அந்த சோதனையை அனுமதித்திருக்கிறார் என்று எண்ணி கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். இது தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் ஜனங்களின் அனுபவமாக இருக்கிறது. அன்பானவர்களே, சோதனை என்றால் என்ன? சோதனை என்ற வார்த்தையானது தேவனுடைய வழியிலிருந்து நம்மை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. தேவனுடைய வழியிலேயே தேவனுடைய ஜனங்களை தேவன் சோதிக்கிறவராயிருக்கிறார். மற்றவருடைய வழிகளில் அல்ல, தேவனுடைய வழியிலேயே. உபாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும்
உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். தேவனுடைய சோதனை என்பது அவர் வழியிலேயே தம் ஜனங்களை சோதிப்பதற்கு காரணத்தை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு உண்டு என்று களி கூறுவோம். சிலர் சோதனை என்பது சில சோதனையில் அகப்படுகிறவர்களை பார்த்து பாவம் என்பதை போல சொல்லுவதை கேட்டிருப்பீர்கள். என்ன பாவம் செய்தார்களோ இப்படிப்பட்ட சோதனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவதை கேட்பது மாத்திரமல்ல, நாமும் சில வேளைகளில் அவ்விதமாய் எண்ணினர்களாக கூட இருப்போம். ஒன்றை நாம் அறிந்து கொள்வோம், தேவன் பரிசுத்தமானவர், அவர் பாவத்தை வெறுக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அவர் எப்படி தம் மக்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பாவத்தின் மூலமாக சோதிப்பார். யாக்கோபு எழுதின நிருபம் 1:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பொல்லாங்கினால் பாவத்தினால் சோதிக்கப்படுகிறவர்கள் அல்ல. தேவன் தெரிந்து கொண்ட தம் மக்களை பாவத்தின் வழியிலே அவர்களை ஒருபோதும் அவர் சோதிக்க மாட்டார். ஆனால் அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். மனிதனாக தேடி ஓடி பாவத்தை விரும்பி அதிலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எந்த சோதனையில் அகப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை விட்டு நம்மை பிரிக்கும்படியான பாவங்களை ஏற்படுத்துகிற சோதனையா என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். விசேஷமாக தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பதற்காக சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு சோதனையும் நாம் திட்டமாய் அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மேலும் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சம்பவங்களும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பல சூழ்நிலையுடைய காரணங்களை கூட அவன் தன்னுடைய தந்திரத்தினாலுடைய வல்லமையினாலே வேறுபடுத்தி காண்பித்து சோதனைக்குள்ளாக தள்ளிவிடுவான். மீள முடியாத தேவனை விட்டு பிரிந்து போகிற நிலையிலே அவன் தள்ளிவிடுவான். ஆதாமையும் ஏவாளையும் அவ்விதமாகத்தான் தேவன் கொடுத்த வார்த்தையை திரித்து கூறி அதை நம்பும்படியாக தந்திரமாய் வார்த்தைகளை உபயோகித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கும்படியாக அவன் செய்தான். சரீரத்தில் வருகிற பாடுகள், எதிர்பாராத வறட்சிகள், பழி, வேதனைகள், நிலைமைகள் இவைகளை நமது கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவான். தேவனை நேசிக்க முடியாதபடி நமக்கு முன்பாக பிரச்சனையாக அதை கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது நமது உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை உருவாக்குவான். அது என்ன? தேவன் இதை ஏன் எனக்கு செய்தார்? ஏன் அனுமதித்தார்? அவருக்கு இரக்கம் இல்லையா என்ற கசப்பான விரோதமான எண்ணத்தை சோதனை வழியாக அவன் கொண்டு வருவான். அநேக தேவனுடைய மக்கள் இவ்விதமாய் இடறிதான் தேவனை விட்டு அதிகமாய் தூர போனார்கள். தேவனை சார்ந்து வாழ்கிற தெய்வ பக்தர்களும் அவ்விதமாகவே யோசித்ததாக, எண்ணினதாக சங்கீத புஸ்தகம் 73 அதிகாரம் 3, 4, 7 நாங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அந்த சங்கீதக்காரன் தான் நினைத்ததை அவர் குறிப்பிடுகிறார். துன்மார்க்கருடைய வாழ்வை அவன் பார்க்கிறான். அப்பொழுது அந்த அக்கிரமக்காரர்கள் பலன் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய மக்களோ வெகு பாடுபடுகிறார்கள்.
அக்கிரமக்காரர்கள் மரண பரியந்தும் அவளுக்கு கஷ்டம் இல்லை. அவள் பலன் உறுதியாய் இருக்கிறது. அவள் இருதயம் விரும்புகிறதை காட்டிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. ஆகவே நான் அவர்கள் மேல் பொறாமைப்பட்டேன். தேவ ஜனமாய் இருக்கிற நமக்கு இவையெல்லாம் நடக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் இருக்கிற அவர்களுக்கோ எல்லாம் நன்மையாய் நடக்கிறது. தேவன் ஏன் இவ்விதமான சோதனையை எனக்கு அனுபவித்து? சிலர் வறுமையினாலும் வியாதியினாலும் தவிக்கும் பொழுது உள்ளத்தில் கசப்படைந்து தேவனை வெறுப்பது, தங்கள் வாழ்க்கையில் நேரிட்டதான ஒவ்வொரு தீமைக்கும் தேவன்தான் காரணம் என்று பழி சுமத்த நிலைக்கு அந்த சோதனையின் பின்பதாக வரப்போகிற ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது என்பதற்காக அவன் திரித்து எண்ணத்தை மாற்றும்படியான காரியங்களை அவன் செய்கிறான். தேவனை அறியாதவர்கள், தேவனை தேடாதவர்கள் ஐஸ்வர்ய சம்பந்தராய் திரளாய் அவள் செழித்து வாழ்கிறார்கள். நம் தரித்திரத்திலும் பாடுகளிலும் வாழ்கிறோமே என்று யோசிப்பவர்கள் உண்டு. ஆனால் பாருங்கள், பாடுகள் நம்மை தேவனிடத்திலிருந்து தூரம் கொண்டு போகிறது என்று நாம் நினைத்தாலும் சில வேளைகளில் ஆசீர்வாதங்களும் கூட தேவனை விட்டு தூரம் செல்லும்படியாக செயல்கள் நடைபெறும். ஆகவேதான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போகிற பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எச்சரித்தார். உபாக புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11-17 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாய் அவர் சொல்லி வருகிற பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய ஆசீர்வாதங்களை அவள் கண்ணார காண்கிற பொழுது தேவன் செய்ய போகிறதை நினைத்து மகிழ்ச்சியோடு கூட இருக்கிற வேளையில் ஒரு பெரிய எச்சரிப்பை அவர் கொடுத்தார். அது என்ன? உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. தேவன் உன்னை எல்லாவற்றிலும் பலத்திலும் சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் ஐஸ்வர்யத்திலும் சிறந்த ஒரு மனிதனாக உன்னை உருவாக்குவார். அப்பொழுது உன் உள்ளம் மேட்டிமை அடையக்கூடாது என்பதை அவர் எச்சரிக்கையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ளதான தேசங்களை பாருங்கள். அதிலே செல்வந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் என்று சொல்லிக்கொண்டு நீ நடக்கிறதான சம்பவங்களை கவனித்து பாருங்கள். நாங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தர், எங்களால் சாதிக்க முடியும், எங்களுக்கு திறமை இருக்கிறது என்று பலவிதமான கொடிய ஆயுதங்களும் ஏழை எளிய நாடுகளிலே அவர்கள் செய்கிறதான துன்பத்தினுடைய யுத்தங்களையும் நீங்கள் கேட்கிற பொழுது யோசித்து பாருங்கள். அவர்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் பிரிந்து போயிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தரித்திரம் மாத்திரம் தேவனை விட்டு பிரிக்காது, ஆசீர்வாதமும் தேவனை விட்டு தூர பிரிந்து போகும். தேவனுடைய கட்டளையை மீறி துணிகரமாக அழிவை உண்டாக்கும் யுத்தங்களை அவள் செய்து கொண்டிருப்பதை இந்த நாட்களிலே அநேகர் கேள்விப்படுவீர்கள். அது அவளுக்கு ஒரு சோதனை. ஐஸ்வர்யம் அவளுக்கு ஒரு சோதனை, மேட்டிமை அவளுக்கு ஒரு சோதனை, நாங்கள் இதை சாதிக்கிறோம் என்று சொல்கிறதான வார்த்தை அவளுக்கு ஒரு சோதனை. அவர்கள் மற்றவர்களை மாத்திரமல்ல, தங்களை தாங்களே
இந்த சோதனையிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, தேவனின் சோதனை உங்களை சோதிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அருளப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அவருடைய வழியிலே தான் சோதிப்பார். ஆபிரகாமை தேவன் அவருடைய வழியிலே அவர் சோதித்தார். வேறொரு வழியிலே ஆபிரகாமை தேவன் சோதிக்கவில்லை. அவர் எண்ணத்தில், அவர் இருதயத்தில், அவருடைய வழியில் ஆபிரகாமை சோதித்த போது அந்த சோதனைக்கு பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய மகிழ்ச்சியை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை மாத்திரமல்ல, அப்படி ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யங்கள் மிகுதியாகவே. ஆகவே ஒரு சோதனைக்கு பின்பதாக உனக்கு ஒரு மிக பெரியதான அதிக சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு நீ உரிமையாய் மாறுகிறாய் என்பதை அறிந்து கொள்வாயாக. சோதனை வந்துவிட்டால் கலங்கி தவிக்காதே. யோசேப்பை பாருங்கள், சோதிக்கப்பட்டார். இளம் வயதில் இருந்து அவர் சோதிக்கப்பட்டார். அடிமையாய் விற்கப்பட்டார். ஆனால் அந்த சோதனையிலே அவர் சகித்தவராய், இந்த சோதனை எதற்காக என்பதை அவர் அறிந்து கொண்டார். எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கத்தக்கதாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே அவர் அதிலே விசுவாசத்தோடு நடந்தார். அதனுடைய முடிவு என்ன? எவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ அவர்களே யோசேப்புக்கு முன்பதாக அடிமைகளாய் கை கட்டி நின்று அவர் சொல்வதை கேட்கும்படியான நிலை வந்தது. அரசனுக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை, அந்த தேசத்தை ஆளுகிற அரசனுக்கு. ஆனால் யோசேப்புக்கு முன்பதாக அத்தனை பேரும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். சோதனையினூடே உனக்கு ஒரு ஆசீர்வாதம், தேவ ஜனங்களாய் இருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாருங்கள். தேவன் சோதனையை அனுமதித்தார். அரசன் அக்கினியிலே போடும்படியாக கட்டளை போட்ட பொழுதும் அந்த கட்டளைக்கு இவர்கள் செல்லும்படியாக தேவன் அனுமதித்தார், சோதனையை அனுமதித்தார். ஆனால் என்ன நடந்தது? எந்த அரசன் கட்டளை கொடுத்தானோ அவன் கண்களுக்கு முன்பதாக இந்த அக்கினி சூளையிலே 3 பேருக்கு கூட இன்னொரு தேவதூதன் உலாவுவதை அவன் கண்கள் கண்டது. அதிர்ந்து போனான். காரணம் என்ன? தேவன் உனக்கு சோதனையை அனுமதித்து இருந்தாலும் நீ கவலைப்படாதே. அதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். அது மிக்க மகிழ்ச்சியான ஒரு காரியம். அந்த தேசத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை அறியாதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. அவள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். அவள் மிகுந்த திறமையுடையவர்கள், சிறப்பு மிக்கவர்கள். நம் தேசத்தில் ஒருவரும் அவர்களைப் போல இல்லை. எந்த ஞானிகளும் இல்லை, அறிவாளிகளும் இல்லை. ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டதற்கு காரணம் சோதனை என்கிறதை அவர்கள் தள்ளவில்லை, அதை சந்தோஷமாக அவர்கள் எண்ணினார்கள். உனக்கு சாத்தானால் சோதனை வந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமது ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து தப்பித்துக் கொள்ள வழியையும் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
ஜெபம் விசேஷமானது. சோதனையில் நின்று தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நிச்சயமாய் ஒரு பாதுகாப்பின் வலயத்துக்குள்ளாகவே அவர்கள் இருப்பார்கள். சோதனை ஆபத்து நிறைந்ததுதான், மரணத்துக்கு நிகரான ஒன்றுதான். சாத்தான் இந்த சோதனையை கொடுத்து நீங்கள் தேவனிடத்தில் மிகுந்த சந்தோஷமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதே அவனது சோதனையின் திட்டமாய் இருக்கிறது. ஆனால் அதை மாற்றக்கூடியவர் நம் தேவனாகிய கர்த்தர். அதை அனுபவத்தில் கொண்டதான ஒரு சங்கீதக்காரன் சங்கீதம் 23:4 அதை சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். தேவனுடைய மக்களாகிய நாம் இந்த வசனத்தின் பொருளை மனதுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். மேலோட்டமாக அல்ல, அதை மனதுக்குள் கொண்டு வந்து அதன்படி செயல்பட வேண்டும். உண்மையான ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பராமரிக்க, பாதுகாக்க 2 ஆயுதங்களை உடையவனாய் எப்பொழுதும் இருப்பான். ஒரு நல்ல மேய்ப்பனுடைய கரங்களிலே இவை 2 எப்பொழுதும் இருக்கும். ஏனென்றால் புல்வெளியை நோக்கி மேய்ப்பன் தன் ஆடுகளை வழிநடத்தி செல்லுகிற பொழுது அந்த வழியில் நடக்காமல் அலைந்து திரிகிற சுபாவம் உள்ள ஆடுகளை அதை மடக்குவதற்கும் அதை அடக்குவதற்கும் அந்த கோலை அவன் பயன்படுத்துவான். அதன் மூலமாக மீண்டும் மந்தைக்குள்ளாகவே கொண்டு வருவான். அது வழி அல்ல, இதுதான் வழி, சரியான வழி என்று காண்பிக்கத்தக்கதாக அந்த கோல் செயல்படும். அதே நேரத்தில் அந்த கோல் புற்கள் காய்ந்து வறட்சியாய் இருக்கிற காலங்களில் மரங்களில் இருக்கிற தழைகளை பறித்து கொடுக்கும்படியாக அந்த கோலை அவன் பயன்படுத்துவான். அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்துக்கு வேண்டியதான காரியங்களை பொறுப்பெடுத்து அந்த கோலின் மூலமாய தழைகளை பறித்து ஆடுகளுக்கு பசி இல்லாமல் போஷித்து காக்கக்கூடியது அந்த கோல். அது எதை குறிக்கிறது என்றால் வசனம். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாயிருக்கிறது. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள் என்று சொன்ன அந்த நல்ல வழியை இந்த வசனத்தின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே வசனம் உன்னை போஷிக்கத்தக்கதாய் இருக்கிறது. வசனம் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரும் பிழைக்க முடியும். அந்த மேய்ப்பன் நமக்கு வைத்திருக்கிறது, நமக்கு முன்பதாக கொடுத்திருப்பது வசனம். அது உன்னை சரியான வழியிலே உன்னை நடத்தும்படியாய் உன்னை காண்பிக்கும். இரண்டாவதாக, மேய்ந்து கொண்டிருக்கிற ஆடுகளை சேதப்படுத்தும்படியாக வருகிற துஷ்ட மிருகங்களாயிருக்கிற ஓநாய், கரடி போன்ற பொல்லாத மிருகங்கள் தாக்க வருகிற போது அவைகளை துரத்தி அடிப்பதற்கு உறுதியான ஒரு தடியை கையிலே வைத்திருப்பார். இந்த தடியின் மூலமாகத்தான் அந்த கொடூரமான மிருகங்களை அடித்து வீழ்த்தி தன் ஆடுகளை அவன் காப்பாற்றுகிறவனாய் இருப்பான். இது எதை குறிக்கிறது? வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. உன்னை போஷிப்பதற்கும் நடத்துவதற்கும்
உன்னை பராமரிப்பதற்கும் தேவ வசனம் இருக்கிறது. சத்துருவால் வருகிற சோதனைகளிலிருந்து உன்னை காக்கப்படுவதற்கு உறுதியான வாக்குத்தத்தம் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபொழுதும் வார்த்தைகளை ஒரு பாயிலும் ஒளிந்து போகாது என்பதை சொன்னதை அவர் செய்கிறவர். உனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர். இந்த அனுபவத்தை யாக்கோபு கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நமக்கு சத்துருவால் எந்த சோதனை வந்தாலும், ஒருவேளை எதிர்பாராத விதத்தில் நமக்கு சூழ்நிலைகளின் காரணமாக சோதனை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் கலங்காதிருங்கள். இவ்விதமாய் சோதனை வருகிற போது மிகுந்த சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அருள போகிறார் என்ற நிச்சயமுடையவர்களாய் இருக்க வேண்டும். காரணம், தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை உறுதியாய் கொடுத்திருக்கிறார். இந்த உறுதியான வாக்குத்தத்தம் உனக்கு இருக்குமானால் சத்துருடைய சகல சோதனைகளையும் அழித்து ஒழித்து மகிழ்ச்சியின் பாதையிலே நீ நடக்க முடியும். உங்களுடைய சோதனையிலே வெற்றி பெற்று ஜெயமுடைய ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும். ஆகவே தான் இந்த அனுபவத்தை கொண்ட யாக்கோபு சொல்லுகிறார், பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் சிக்குகிற பொழுது வருத்தப்படாதிருங்கள். தேவனை விட்டு விலகி போகத்தக்கதான எண்ணங்களை உங்கள் இருதயத்திலே கசப்பானதை கொண்டு வராதிருங்கள். நன்மை என்று எண்ணுங்கள். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் அருள இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல். ஆகவே சோதனை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது, சோதனை மேல் சோதனை எனக்கு வருகிறதே, எப்பொழுதுதான் இந்த சோதனை நிற்க போகிறதோ என்று கலங்கிக் கொண்டிருந்தால், இந்த செய்தி உனக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக அமைந்திருக்கிறது. ஒரு பக்தன் பாடினார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காத்திடுவார் என்றென்றுமே. சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. நிச்சயமாய் உனக்கு உண்டு. அந்த வல்ல மீட்பர் வசனத்தையும் கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். சோதனையூடாய் கடந்து வருகிற நீ உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அருளை அவசியமாய் இருக்கிறார். பெற்றுக் கொள்வீர்களாக. நீங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இது நல்ல நேரத்துக்காய் சோதனை உமது திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கதான் அருமையான மக்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த சோதனையில சிக்கி இருக்கிறார்களோ, சத்துரு அவளை சோதித்துக் கொண்டிருக்கிறானோ, அவைகளிலெல்லாம் இருந்து அவர்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாக ஒரு வசனமாகிய வார்த்தையும் தேவரீர் வாக்குத்தத்தமாகிய கட்டளைகளையும் நேர் கொடுத்திருக்கிறேன். அதன் மூலமாக அவள் ஜெயித்து முது ஆசீர்வாதத்தை பெற்று மிகுந்த சந்தோஷத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வார்களாக. ஒரு பொறுப்புள்ள கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே.